ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவசுஜி சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th வந்துட்டு எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸாக வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் கற்றல் வந்து படைப்பாற்றலை ஏற்படுத்தும், படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும், சிந்தனை வந்து அறிவாற்றலை அளிக்கும், அறிவாற்றல் வந்து நம்மளை சிறந்தவங்களாக்கும். இது யார் சொன்னது அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம். இந்த பாடம் வந்து பணம், சேமிப்பு மற்றும் முதலீடு. 8th 2 பாடம் இருக்குது. அதில் இந்த பாடம் ஒன்று, அப்புறம் வந்து இன்னொரு பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொது மற்றும் தனியார் துறை. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும், படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும், சிந்தனை என்ன பண்ணும், அறிவாற்றலை அளிக்கும், அறிவாற்றல் நம்மளை சிறந்தவங்களாக்கும். இது வந்து ஏபிஜே அப்துல் கலாம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அதுக்கடுத்து என்னென்னா, இங்கே நமக்கு வந்து பணம்னா என்ன அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா பணம் வந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, அடிப்படை பரிவர்த்தனைக்கு அது எப்படி யூஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு முக்கியம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், பணம் வந்து ஒரு அடிப்படை கண்டுபிடிப்பு. அன்றாட பரிவர்த்தனைகளுக்கு இது எளிதானது. மதிப்புமிக்க பண்டம் இல்லை பணிகளை மதிப்பிடுவதற்கு, இல்லைனா செல்வத்தை வந்து நம்ம சேமித்து வைக்கிறதுக்கு, எதிர்கால வாணிபத்துக்கு நமக்கு வந்து இது வழிவகுக்குது. அப்போ பணம்னா என்ன அப்படின்னா, பொது ஏற்புத்தன்மையுடைய எதையுமே, ஒரு பண்டங்கள் இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்குறீங்க, அப்போ நம்ம ஒரு செலுத்து தொகையாக நம்ம செலுத்தும் போது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதையுமே நம்ம பணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராபர்ட்சன் சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காங்க? ராபர்ட்சன். ஸோ பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என கூறலாம் அப்படின்னு ராபர்ட்சன் சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே அறிமுகத்தில் வந்து நமக்கு இருக்க பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பணத்தின் பரிமாண வளர்ச்சி. இதில் வந்து இங்கே கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் அப்படின்ற வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தோன்னா ரோம் நாட்டு வார்த்தை. பணம்ன்றது என்ன வார்த்தை? ரோம் நாட்டு வார்த்தை. அந்த ரோம் நாட்டு வார்த்தையிலையுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெனட்டோ ஜூனோ அப்படின்ற ரோம் நாட்டு வார்த்தையில் இருந்து தான் பணம் அப்படின்ற சொல் வந்து நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பெண் கடவுள், ரோமுடைய பெண் கடவுள் தான் இந்த மொனட்டோ ஜூனோ அப்படின்ற வேர்டு. ஸோ இந்த ரோம் பேரரசுடைய குடியரசு பணம் தான் மொனட்டோ ஜோனோ அப்படின்னு அந்த கடவுளோட பெயரில் வச்சுருந்துருப்பாங்க. இதில் இருந்து இந்தியாவில் ரூபாய் அப்படின்ற சொல் வந்து இந்தியாவின் ரூபாய் அப்படின்ற சொல் வந்து சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து பெறப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. பணம்ன்ற வார்த்தை வந்து ரோம் நாட்டு வார்த்தையான மொனட்டோ ஜோனோலேருந்து பெறப்பட்டுச்சு. இது ரோம் நாட்டு பெண் கடவுள் மற்றும் ரோம் பேரரசின் குடியரசு பணம். அதே மாதிரி இந்தியாவோட ரூபாய் அப்படின்ற சொல் எதுலேருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா சமஸ்கிருத வேர்டான ருபியா அப்படின்றதுலேருந்து இந்தியாவுடைய அந்த ரூபாய் அப்படின்ற வார்த்தை வந்து பெறப்பட்டுச்சு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வெள்ளி நாணயம் அப்படின்றது மீனிங். இந்த 2 பாயிண்ட் தான் இங்கே நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஒன்று பணம்ன்ற வார்த்தை, இன்னொன்று ரூபாய்ன்ற வார்த்தை. பணம்ன்ற வார்த்தை ரோம் வார்த்தை, அது ரோம் நாட்டு பெண் கடவுள் பேரில் மொனட்டோ ஜோனோன்றதுலேருந்து எடுத்திருக்காங்க. ரூபாய் அப்படின்றது சமஸ்கிருத வார்த்தை, இதுக்கு வந்து ருபியா அப்படின்ற மீனிங் வரும். ஸோ ருபியான்றது என்ன அப்படின்னா வெள்ளி நாணயம். அவ்வளோதான் இங்கே நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து காகித பணம், நாணயம்னு கொஞ்சம் கொஞ்சமாக பரிமாண நிலை அடைந்து வந்துச்சு. ஆரம்பத்தில் வந்து நம்ம பண்டமாற்று பண்ணோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பண்டமாற்று முறைனா என்ன அப்படின்னா, பண்டைய காலத்தில் பணம் நம்ம யூஸ் பண்ணாமல் உப்பு கொடுத்துட்டு, இப்போ நம்ம தமிழ் புக்கில் கூட பார்த்துருப்போம், உமனர் வந்து உப்பு வச்சு நெல் வாங்கினாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ ஒரு பண்டத்திற்கு இன்னொரு பண்டத்தை வந்து பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்கல்ல, அதுதான் பண்டமாற்று முறை. இதில் நிறையா ப்ராப்ளம் இருந்திருக்கும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு தேவையான பொருள் இவங்களுக்கு தேவை இருந்திருக்காது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான மதிப்பு இருந்திருக்காது. ஸோ பொருட்களோட பாகுபாடு இல்லை. இந்த மாதிரி ஒரு 4 ரீசன் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பண்டமாற்று முறையில் என்னென்ன குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா 2 பேருக்கும் அது தேவைப்பட்டிருக்காது. ஸோ அதுதான் இருமுக தேவை பொருத்தமின்மை. பொதுவான மதிப்பின் அளவுகோலாக இருந்திருக்காது. பொருட்களுடைய பாகுபடாமை, அப்புறம் செல்வத்தை சேமிப்பதற்கு சிரமம் இருந்திருக்கும். ஸோ இந்த 4 தான் பண்டமாற்று முறையுடைய குறைபாடுகள். அதுக்கப்புறமா
பணம் வந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டத்துக்கு பண்டம் மாற்றிக்கிட்டாங்களா, அது வந்து பண்ட பணம் அப்படின்னு அழைக்கப்படுகிறதா. அதுக்கப்புறமா உலோக பணம், காகித பணம், கடன் பணம், நிகர் பணம், இப்படி பணத்தின் வடிவங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பண்ட பணம், உலோக பணம், பண்டப்பணம், உலோக பணம், கடன் பணம், நிகர் பணம், இதெல்லாம் சமீப கால பணத்துடைய வடிவங்கள். அப்போ பண்ட பணம்னா என்ன அப்படின்னா, ஒரு நாகரிகத்தோட தொடக்க காலத்தில் எல்லாருமே அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஏற்றுக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களோ அது எல்லாமே பண்ட பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக ரோமம், தோல், ஒரு இன்னும் சில பொருட்கள் வந்து ஏற்றுக்கிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இப்படி தான் முன்னாடி பண்டமாற்று முறை நடந்திருக்கும். ஓகேவா, ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி பண்ட பணம் பார்த்தோம்ல, ரோமம், தோல், அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன பொருட்கள் அப்படின்னா உப்பு, அரிசி, கோதுமை, பாத்திரம், ஆயுதங்கள், இது எல்லாமே பண்டமாற்றாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிகழ்நிலை பேங்க்கு, நடமாடும் பேங்க்கு எல்லாமே வந்திருக்கும். அப்புறம் வந்து உலோக பணத்தின் வரலாறு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படி இங்கே ஃபஸ்ட்டு வந்து பண்டமாற்று பணம்னா என்ன, பண்ட பணம்னா என்னன்றதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த உலோக பணத்தின் வரலாறுக்கு வரலாம். ஸோ உப்பு, அரிசி, கோதுமை, பாத்திரங்கள், இது எல்லாமே என்னவா பண்ட பணங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஸோ இதில் தான் பண்டமாற்று முறை, பண்டங்களை கொடுத்து வாங்கினதும் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் மனிதனுடைய நாகரிக முன்னேற்றத்துக்கு அப்புறமா இந்த பண்ட பணம் என்னவா மாறிச்சுன்னா உலோக பணமாக மாறிடுச்சு. உலோக பணமில் எதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தங்கம், வெள்ளி, தாமிரம், இது எல்லாமே உலோக பணமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. ஸோ எளிமையாக கையாளப்பட்டதால் அளவு வந்து எளிதாக அறிந்து கொள்ளப்பட்டுச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து காகித பணம். தங்கம், வெள்ளி நாணயங்கள் இருக்கு இல்லையா, இந்த தங்கம், வெள்ளி நாணயங்களை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு அந்த உலோகங்களை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் பணத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அந்த பணம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் பொற்கொள்ளர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரசீது வழங்கியிருப்பாங்க. அதுதான் பணத்துக்கு பதிலியாகவும் காகித பணமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைஞ்சிருக்கும். ஸோ 1935 நிறுவப்பட்ட ரிசர்வ் பேங்க் வந்துட்டு பணத்தை அச்சிடுவது, ஒழுங்குபடுத்துறது, கட்டுப்படுத்துறது, இந்த பணிகளை செஞ்சுருக்கான். ஸோ அப்போ ரிசர்வ் பேங்க்கோட பணிகளாக இங்கே வந்து நமக்கு 8th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ரிசர்வ் பேங்க்கோட பணிகளாக இங்கே நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, காகித பணத்தை அச்சிடுவது, ஒழுங்குபடுத்துவது, கட்டுப்படுத்துவது, இந்த பணிகளெல்லாம் அது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செலாவணி பணம், காகித பணம், இதுவும் இந்திய ரிசர்வ் பேங்க்கால் தான் வெளியிடப்பட்டது அப்படின்றதையும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் அதில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பல நாட்டின் பணத்துடைய பெயர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. இந்தியாவில் என்ன சொல்லுவோம், ரூபாய். ஜெர்மனினா யூரோ, ஜப்பானா யென்னு, சிங்கப்பூர்னா டாலர், மலேசியானா ரிங்கிட், சவுதி அரேபியா வந்து ரியால், அமெரிக்கா டாலர், இங்கிலாந்து பவுண்டு, இலங்கையும் பாகிஸ்தானும் ரூபாய். அப்போ யாரெல்லாம் ரூபாய் அப்படின்ற சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் மூணுக்குமே ரூபாய். ஓகேவா. ஸோ ஜெர்மனிக்கு வந்து யூரோ, ஜப்பானுக்கு யென்னு, சிங்கப்பூருக்கு டாலர், அமெரிக்காவுக்கு டாலர், மலேசியாவுக்கு ரிங்கிட், சவுதிக்கு ரியாலு, இங்கிலாந்துக்கு பவுண்டு. ஓகேவா. அடுத்து கடன் பணம். கடன் பணமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காகித பணமும் கடன் பணமும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தான் வளர்ந்துச்சு. ஸோ பணத்துடைய ஒரு பகுதியை வங்கியில் நம்ம வைப்பு பகுதியாக வச்சுக்கிறோம்ல, அப்படி வச்சுக்கிற அந்த தொகையை தான் வசதியாக நம்ம மறுபடியும் எப்படி எடுத்துக்கலாம், காசோலையாக எடுத்துக்கலாமா. ஸோ இதெல்லாம் இந்த காசோலை கடன் பணம், அப்புறம் வங்கி பணம் அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. ஒன்று நம்ம பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம், நம்ம தேவைப்படும் போது வந்து செக் மூலமாக எடுத்துக்கிறோம். அதனால் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காசோலை கடன் பணம், வங்கி பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காசோலைன்றது பணத்தை வந்து குறிக்காது, பணத்தோட பணிகளை வேணும்னா மேற்கொள்ளும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நிகர்பணம். நிகர்பணம்னா என்ன அப்படின்னா உண்டியல், கருவூல பட்டியல், பத்திரம், கடன் பத்திரம், சேமிப்பு பத்திரம், இதெல்லாம் வந்து பயன்பாடுகளோட பரிமாண வளர்ச்சியின் இறுதி நிலையாக வருது இல்லையா, இதுதான் நிகர்பணம். இப்போ சமீபத்திய வடிவங்கள் என்ன அப்படின்னா நெகிழி பணம், கடன் அட்டை, பற்று அட்டை,
டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இதுதான் நெகிழி பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் இல்லாமல் பரிவர்த்தனை நடக்கும். மின்னணு பணம் அப்படின்னா வங்கியில் வந்து நம்ம கணினிலேயே வந்து யூஸ் பண்ணி பரிவர்த்தனை மேற்கொள்கிறது தான் மின்னணு பணம். நிகழ்நிலை வங்கி அப்படின்றது வந்து இணைய வங்கி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. வாடிக்கையாளர் வந்து நிதி நிறுவனங்கள் மூலமாகவோ இல்லை வலைதளம் மூலமோ ஒரு பரந்த பரிவர்த்தனையை நடத்திக்கலாம். அதான் மின்னணு வங்கி. மின் வங்கி அப்படின்னா என்ன அப்படின்னா நெஃப்ட். ஸோ ஒரு டைம்லையே வந்து காசோலையில் ரொக்கத்தை விட கணக்கில் இருந்து நம்ம அதிகமாக வந்து நிதியை வந்து மாற்றிக்கலாம். அதுதான் மின்னணு வழிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பணத்தின் மதிப்புக்கு போயிருக்காங்க. ஸோ பணத்தின் மதிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே ஒரு பாக்ஸ் விட்டுட்டு வந்தோம் இல்லையா, வரலாறு, அதை பார்த்துடலாம். உலோக பணத்துடைய வரலாறு. தங்கம், வெள்ளி, வெண்கலம், இந்த மாதிரி விலை மதிப்பில்லாத உலோகங்கள் இருக்குல்ல, இதுதான் உலோக பணம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஸோ இது நிலையான எடை, துல்லியம், குறிப்பாக தங்கம், வெள்ளி இதெல்லாம் முத்திரையோடு வந்து பரிமாறி இருப்பாங்க. அது வெவ்வேறு பிரிவுகளாக எளிதாக பிரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பிரித்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வரலாற்று ஆசிரியரான ஹெரோடோட்டஸ் 8ஆம் நூற்றாண்டில் லிடியாவோட பேரரசர் இருப்பாங்க. யார் அப்படின்னா மிடாஸ் அப்படின்றவங்க தான் அந்த லிடியாவோட பேரரசர். இவங்க வந்து 8th செஞ்சுரியில் இந்த மிடாஸ் வந்து உலோக நாணயத்தை கண்டுபிடித்தார் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பண்டைய வரலாற்று ஆசிரியர் ஹெரோடோட்டஸ் வந்து சொல்லியிருப்பார். 8th செஞ்சுரியில் லிடியாவோட பேரரசர் மிடாஸ் உலோக நாணயத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு. ஸோ லிடியாவை விட பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் வந்து என்ன இருந்திருக்கு, தங்க நாணயங்கள் இருந்திருக்கு. உலகத்தில் நாணய வெளியீட்டாளர்களில் சீனாவும் மத்திய கிழக்கு லிடியாவும் பண்டைய இந்தியாவும் இருந்திருக்காங்க. வேர்ல்டில் நாணயங்கள் வெளியீட்டாளர்களில் சீனா, மத்திய கிழக்கு லிடியா, பண்டைய இந்தியா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. 6ஆம் நூற்றாண்டில் ஃபஸ்ட்டு மகா ஜனபதம் ஆட்சியில் பூரணாஸ், கர்ஷபணம், பனாஸ் இந்த பணங்கள் அச்சடிக்கப்பட்டுச்சு. அப்போ 6th செஞ்சுரியில் ஃபஸ்ட்டு இந்தியாவில் மகா ஜனபதங்கள் அவங்களுடைய காலத்தில் பூரணாஸ், கர்ஷபணம், பனாஸ் இந்த நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தங்கம், வெள்ளி, தாமிரம், ஈயம் இதெல்லாம் வந்து நாணயங்களை யார் அப்படின்னா மௌரியர்கள் இருக்காங்கள்ல, அவங்க துளையிட்டு வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிரேக்க குஷான அரசர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டிருப்பாங்க. 12th செஞ்சுரியில் டெல்லி துருக்கி சுல்தான்ஸ் வந்து அரசரோட உருவத்தை பொறித்து இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்து வெளியிட்டிருப்பாங்க. அப்போ தங்கம், வெள்ளி, தாமிரத்தால் ஆன நாணயங்களை இந்த இஸ்லாமியர்கள் எப்படி அழைச்சிருப்பாங்க டெல்லி சுல்தான்ஸ் அப்படின்னா டாங்கா அப்படி சொல்லியிருப்பாங்க. தாமிரத்தால் ஆன நாணயங்களை டாங்கா அப்படின்னும், மதிப்பு குறைந்த நாணயங்களை ஜிட்டால் அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. அப்போ தங்கம், வெள்ளி, தாமிரத்தால் ஆன நாணயங்களை டாங்கானும், மதிப்பு குறைந்த நாணயங்களை ஜிட்டால் அப்படின்னும் அழைச்சாங்க. அதுக்கப்புறம் 1526 முகலாய சாம்ராஜ்யம் முழுமையான ஒரு பணவியல் முறையை ஒருங்கிணைச்சு ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருப்பாங்க. ஷெர்ஷா சூரி இந்த டைமில் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஹுமாயூனை தோற்கடிச்சு 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷெர்ஷாவோட காலம் என்ன, 1540 46 அந்த டைமில் தான் அவர் என்ன பண்ணியிருப்பார், 15ஆம் செஞ்சுரின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த 178 கிராம் வெள்ளி நாணயம் கொடுத்துருப்பாங்க. இந்த ருப்பியா இது வந்து என்ன அப்படின்னா 40 தாமிர துண்டு அல்லது பைசா அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கில் பயன்படுத்தியிருப்பாங்க. முகலாயர் காலத்தில் வந்து வெள்ளி நாணயம் பயன்பாட்டில் இருந்திருக்கும். ஆங்கிலேயன் கிழக்கிந்திய கம்பெனி வந்து 1600 முகலாய நாணயத்தை வந்து பிரபலப்படுத்தியிருப்பாங்க. 1717 முகலாய பேரரசர் பாருக் சாயர் ஆங்கிலேயர்களுக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாயில் அச்சடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாரு. 1717 முகலாய பாருக் சாயர் அரசர் இருக்கார் இல்லையா, அவர் முகலாய பண நாணயத்தை பம்பாயில் அச்சடிக்கிற அனுமதியை கொடுத்துருப்பாரு. ஆங்கில தங்க நாணயங்களை கரோலினா அப்படின்னும், வெள்ளி நாணயங்களை ஏஞ்சலினா அப்படின்னும், செம்பு நாணயங்களை கப்ரூன் அப்படின்னும், வெண்கல நாணயங்களை டின்னி அப்படின்னும் அழைச்சாங்க அப்படின்னு இங்கே ஒரு ஓவரால் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம இதில் ஒரு ரீகால் பண்ணிடலாம் இன்னொரு தடவை. தங்கம், வெள்ளி, வெண்கலம் இதெல்லாம் உலோக பணமாக இருந்துச்சு. ஸோ கருவிகளோட முத்திரை கருவிகளோட செயல்பட்டுச்சு. வரலாற்று ஆசிரியர் ஹெரோடோட்டஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா 8ஆம் நூற்றாண்டில் மிடாஸ் அப்படின்ற லிடியாவுடைய அரசர் வந்து உலோக நாணயம் கண்டுபிடிச்சார்.
லிடியாவோட முன்னாடியே வந்து தங்க நாணயங்கள் இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மகாஜனபதம் 6ஆம் நூற்றாண்டில் பூரணாஸ், கர்ஷபடம், பனாஸ் நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கும். மௌரியர்கள் வந்து துளையிட்டு வெளியிட்டிருப்பாங்க. குஷானர் வந்து சித்திரங்கள் பொறித்த நாணயங்கள் கொடுப்பாங்க. 12th செஞ்சுரியில் வந்து டெல்லி சுல்தான்ஸ் வந்து அரசர்களோட உருவத்தை நீக்கிட்டு இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்து வெளியிட்டிருப்பாங்க. அவங்க வந்து தங்கம், வெள்ளி, தாமிரத்தால் ஆன நாணயங்களை டாங்கா அப்படின்னும், மதிப்பு கம்மியானதை ஜிட்டால் அப்படின்னு வெளியிட்டிருப்பாங்க. 1526 முகலாய சாம்ராஜ்யம் பணவியல் முறையை ஒருங்கிணைப்பாங்க. ஷெர்ஷா சூரி வந்து ஹிமாயூனை தோற்கடிச்சிட்டு 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயம் வெளியிடுவாங்க. அது ருப்பியான்னு அழைக்கப்படும். அது 40 தாமிரத்துண்டு பைசா அப்படின்ற மாதிரி பயன்படுத்தியிருப்பாங்க கணக்கீட்டில். முகலாயர் காலத்தில் வெள்ளி நாணயம் பயன்பாட்டுக்கு வரும். 1600 முகலாய நாணயம் பிரபலமாகும். ஆங்கிலேயருக்கு வந்துட்டு முகலாய நாணயத்தை வந்து பம்பாயில் அச்சடிக்க அனுமதி கொடுத்தது யார் அப்படின்னா பாரூக் சாயர் 1717. ஸோ ஆங்கில தங்க நாணயம் வந்து கரோலினா, வெள்ளி நாணயம் வந்து ஏஞ்சலினா, செம்பு நாணயம் வந்து கப்ரோனு, வெண்கல நாணயம் வந்து டின்னு. ஓகேவா, வெண்கல நாணயம் வந்து டின்னு அப்படின்னு டின்னி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேவா. அடுத்து என்னென்னா பணத்தின் மதிப்பு அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. பணத்தின் மதிப்பு என்ன அப்படின்னா, பணத்தால் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பண்ட பணிகளை வாங்க முடியுமா? ஸோ பணத்தால் வந்து ஒரு நாட்டில் உள்ள பண்ட பணிகளை வாங்கும் சக்தியை குறிக்கிறது தான் பணமா? இது வந்து பண்ட மற்றும் பணிகளுடைய விலை அளவை சார்ந்து தான் இருக்கும். ஸோ பணத்தின் மதிப்பும் விலையின் அளவும் எதிர்மறையான தொடர்பு உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பணத்தின் மதிப்பு 2 வகை, அகமதிப்பு, புறமதிப்பு. அகமதிப்புனா என்ன அப்படின்னா, நம்மளால் எவ்வளோ பண்ட பணிகளை வாங்க முடியும், அதுதான் அகமதிப்பு. புறமதிப்புனா வெளிநாட்டில் இருக்க பண்ட பணிகளை வாங்குகிற சக்தி. அதாவது அகமதிப்புனா உள்நாட்டுக்குள்ளே வாங்குகிற சக்தி, புறமதிப்புனா வெளிநாட்டுக்குள்ளே வந்துட்டு வாங்குகிற சக்தி, பண்ட பணிகளை வாங்கும் சக்தி. அப்போ இங்கே என்ன நமக்கு தேவை? பணத்தின் மதிப்பு வந்து 2 வகைகள், அகமதிப்பு, புறமதிப்பு. உள்நாட்டில் வாங்கக்கூடிய சக்தி வந்து அகமதிப்பு, வெளிநாடுகளில் வாங்கக்கூடியது வந்து புறமதிப்பு. பணத்தின் இந்த ரூபாய் அப்படின்ற இந்த குறியீடை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்திய ரூபாய் குறியீடு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் வந்து இதை அறிமுகப்படுத்தியிருப்பார். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த டி. உதயகுமார். ஜூலை 15, 2010 வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். இது வந்து தேவநாகிரியில் இருக்கக்கூடிய ரா அப்படின்ற எழுத்தும், ரோமன் லெட்டரில் வந்துட்டு ஆர் அப்படின்ற எழுத்தில் செங்குத்துக்கோடை நோக்கி எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற எழுத்துக்களுடைய இணைப்பு தான் இது. ஓகேவா. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தின் தன்மை. பணத்தின் தன்மையை பற்றி சில கூற்றுகள் இங்கே கொடுத்துருப்பாங்க. பணத்தின் பொருள் மற்றும் தன்மை குறித்து அதிகப்படியான சர்ச்சை குழப்பம் இருக்கா. இங்கே ஸ்டோவாஸ்கி அப்படின்றவருடைய கருத்துப்படி பணம் அப்படின்றது கடினமான கருத்து. ஏன்னா அது வேறுபட்ட துறைகளில் 3 பணிகளை குறிப்பிடுகிறது. 1 கணக்கீட்டின் அழகாக இருக்குது, மதிப்பின் அளவுகோலாக இருக்குது, மதிப்பின் நிலைக்கலன்களை குறிக்கிறது அப்படின்னு ஸ்டோவாஸ்கி சொல்லியிருக்காரு. ஓகேவா. இப்போ 3 டைப்பான ஸ்டவ்வு வந்துருச்சா, பர்னர் இருக்க மாதிரி. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 3 இருந்தாலுமே சமைக்கிறது கஷ்டம்தான், அந்த மாதிரி கீவேர்டு வச்சுக்கோங்க. பணம்ன்றது கடினமான கருத்துன்னு ஸ்டவ்வு சொல்லுது. ஸோ 3 பணிகளை செய்யுதுன்னு சொல்லுது. 1 வந்துட்டு கணக்கீட்டின் அழகு, மதிப்பின் அளவுகோல், மதிப்பின் நிலைக்கலன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சர் ஜான் ஹிக்ஸு அவரோட கூற்றுப்படி பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எதெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. பணம் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எதெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா. வாக்கர் என்ன சொல்வார், எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு சொன்னார்னா வாக்கிங். நம்ம நடந்து போகிறனால என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத வாக்கிங் போனால் தானே தெரியும். அப்போ எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னா வாக்கர். ஓகேவா. பணம் மற்றும் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது, பணமாக கருதப்படுற எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கிக்ஸு சொல்லியிருக்காரு. பணத்தின் வரையறைகள் அனைத்துமே செயல்பாட்டை பொறுத்து தான் வரையறுக்கப்பட்டிருக்கு. பணமாக பிரகடனம் செய்யப்படும் எல்லாமே பணம் தான் அப்படின்னு பணத்தை சட்டப்பூர்வமான சொற்களால் வரையறுத்துருக்காங்களாம். சட்டப்பூர்வமாக அப்போ பணம்ன்றது என்ன எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பணமாக பிரகடனம் செய்யப்படும் எவையும் பணமாகும் அப்படின்றது சட்டப்பூர்வ சொற்களால் வந்து சொல்லப்பட்டிருக்கு.
அவ்வளோதான். அங்கே அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பணத்தின் பணிகள். பணத்தின் பணிகளை வந்து முதன்மை அல்லது முக்கிய பணி, இரண்டாம் நிலை அல்லது வரையறுக்கப்பட்ட பணிகள் அப்படின்னு பிரிக்கலாம். பணத்தின் பணிகளை முதன்மை அல்லது முக்கிய பணி, இரண்டாம் நிலை மற்றும் வரையறுக்கப்பட்ட பணிகள். முதன்மை அல்லது முக்கிய பணிகள் அப்படின்றதுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னா, இது வந்து பரிமாற்ற கருவி அல்லது பண செலுத்துகை, மதிப்பின் அளவுகோல். இது ரெண்டும் முதன்மை அல்லது முக்கிய பணியில் வருது. ஓகேவா? பரிமாற்ற கருவி, பண செலுத்துகை, மதிப்பின் அளவுகோல். பணம் பண்ட பணிகளை வாங்க பயன்படுத்துகிற ஒரு பரிமாற்ற கருவியாக இருக்கா. அனைத்து வகையான பண்டம் பணிகள் மதிப்பையும் நம்ம பணத்தால் அளவிட முடியுமா? இப்போ 100 ரூபாய்க்குரிய ஒரு பொருள் இருக்குன்னா அதில் 100 ரூபாய்க்குரிய ஒரு பொருள் தான் வாங்க முடியும். 1000 ரூபானா 1000 ரூபாய்க்குரிய தான் வாங்க முடியும். அப்போ ஒரு மதிப்போட அளவுக்குள்ள அது தீர்மானிக்குதா? ஸோ அதுதான் பரிமாற்ற விகிதத்தை தீர்மானிக்குதுன்றாங்க. அது இரண்டாம் நிலை பணிகள் அப்படின்னும் பொழுது எதிர்கால செலுத்துகைகளுக்கான நிலை மதிப்பு, மதிப்பின் நிலைகலன் மற்றும் வாங்கும் சக்தியின் நிலைகலன். நம்மளால் பணத்தை சேவ் பண்ண முடியுன்றது தான் எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு. ஸோ மதிப்பின் நிலைக்கலன் இல்லைனா வாங்கும் சக்தியின் நிலைக்கலன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூணுமே வந்து இரண்டாம் நிலை பணி. எதிர்கால செலுத்துகைக்கு பணம் வந்து கருவியாக இருக்குது. இப்போ ஒருத்தவங்க ஒரு கடன்காரங்க வந்து பணம் வாங்குறாங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை. கொஞ்ச நாள் கழித்து அந்த பணத்தை அவங்க திரும்ப செலுத்துவாங்க. ஸோ அப்படி எவ்வளோ நாள் கழிச்சு வேணாலும் செலுத்தலாம். இப்படி எதிர்கால செலுத்துகைக்கு ஒரு நிலையான மதிப்பாக இருக்குது. அப்பையும் அந்த பணத்தோட மதிப்பு மாறாது. ஸோ மதிப்பின் நிலைக்கலன் இல்லைனா வாங்கும் சக்தியின் நிலைக்கலன். சில பண்டங்கள் அழிந்து போயிடும். இப்போ உப்பு, அரிசி இந்த மாதிரி சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஹீட் அதிகமாக இருக்க டைம்லலாம் வந்து உப்புடைய அளவு கம்மியாகும்ல. ஸோ அப்போ நமக்கு நிலையாக இருக்காது. ஸோ சேமிப்பை வந்து முடியாது. இப்போ சம்டைம்ஸ் நம்ம சில பொருட்கள் வந்து கெட்டு போயிடும். ஆனால் பணம் வந்து எதிர்காலத்துக்காக சேமிக்க முடியும், அழிக்க முடியாது. ஸோ அதுக்காக பணம் வந்து நிலைக்கலன், வாங்கும் சக்தியின் நிலைக்கலன் சொல்கிறாங்க. மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி. தொலைதூர இடங்கள், வெளிநாடு, எங்கே வேணாலும் போய் நம்ம பணத்தை யூஸ் பண்ணி வாங்க முடியும். ஸோ ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு வாங்குகிற சக்தியை நம்ம வந்து மாற்றிக்கலாம்ல, அதுக்கு பணம் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த 3 பாயிண்ட் இரண்டாம் நிலை பணி. அப்போ முதல் பணி என்ன? பரிமாற்ற கருவி, மதிப்பின் அளவுகோல். 2 வந்து எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு, மதிப்பின் நிலைகலன், வாங்கும் சக்தியின் நிலைகலன். மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி. இதர பணி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. கடன் அடிப்படையில் இயக்கப்படுகிறது, மூலதனத்துடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது, நாட்டு வருவாயோட அளவீடு மற்றும் விநியோகம். கடன் அடிப்படையில் இயக்கம், மூலதனத்தின் உற்பத்தி திறன் அதிகரிப்பு, நாட்டு வருவாயோட அளவீடு மற்றும் விநியோகம். இதெல்லாம் இதர பணிகள். பணவீக்கம், பணவாட்டம். ஒன்றுமே இல்லை. இப்போ நமக்கு கை வீங்கிச்சுன்னா புஷ்ஷுன்னு ஆயிடுமா? அப்போ பணவீக்கம்னா விலைகள் உயர்ந்துருச்சு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பணவாட்டம் அப்படின்னா விலைகள் குறைந்துருச்சு. அப்போ பணத்தின் மதிப்பை நீங்கள் ஆப்போசிட்டாக நீட்டாக எழுதிக்கலாம், இல்லைனா குழப்பிடும். அப்போ பணவீக்கம்னா விலைகள் உயர்வது, பணவாட்டம்னா விலைகள் குறைவது. அடுத்து வங்கியில் சேமிப்பு மற்றும் சேமிப்புகள். வங்கியில் சேமிப்பு மற்றும் சேமிப்புகள். ஓகே, சேமிப்புனா என்ன அப்படின்னா, வருவாயில் நடப்பு நுகர்வுக்கு பயன்படாத பகுதியை என்ன சொல்கிறாங்க? சேமிப்பு அப்படின்றாங்க. இப்போ நம்ம எப்பயுமே கரண்ட்டில் நமக்கு வந்து செலவு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தற்போதைய நுகர்வுக்கு நம்ம பயன்படுத்தாமல் எதிர்கால பயன்பாட்டுக்குன்னு கொஞ்சமாவது ஒதுக்கி வைக்கிறோம்ல, அதுதான் என்ன அப்படின்னா சேமிப்பு. இப்போ இதை வந்து பொருளியல் வார்த்தையில் நம்ம எப்படி டெக்னிக்கலாக சொல்கிறாங்க அப்படின்னா, நடப்பு நுகர்வுக்கு பயன்படாத ஒரு பகுதி வந்து சேமிப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? இது வந்து மாணவர் சேமிப்பு கணக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பூஜ்ஜிய இருப்பு வந்து கொள்வது இதோட முக்கியமான பணி. ஓகேவா? சில வங்கிகள் உயர்நிலை பள்ளி, கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்காக சேமிப்பு கணக்கை துவங்குவாங்க. அதுதான் மாணவர் சேமிப்பு கணக்கு. இந்த சேமிப்பு கணக்கில் பூஜ்ஜிய இருப்பினை கொள்வது முக்கிய அம்சம்னு சொல்கிறாங்க. சேமிப்பு வைப்பு அப்படின்னா என்னென்னா சேவிங் அக்கௌண்ட்டு. சேமிப்பு கணக்கு அப்படின்றது வந்து வாடிக்கையாளர்கள் தன்னுடைய நடப்பு வருமானத்தில் ஒரு பகுதியை சேவிங்ஸ் பண்ணுறது. நுகர்வோர் பணம் தேவைப்படும் போது அவங்க அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கலாம்.
வைப்பு தொகைக்கு பெயரளவு வட்டி வந்து பேங்க் கொடுப்பாங்க. நடப்பு கணக்கு வைப்புன்றது கரண்ட் அக்கௌண்ட். இது வந்து பிஸ்னஸ் பீப்புள் இவங்களாம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. கம்பெனிஸ் இவங்களாம் வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் தான் வச்சுருப்பாங்க. அப்போ நிறுவனங்கள், வர்த்தகங்கள், பொது அதிகாரிகள் இவங்களால் ஆரம்பிக்கப்படுறது. தேவைக்கேற்ற மாதிரி வங்கி பரிவர்த்தனை நடக்கும். நிரந்தர வைப்புனா ஃபிக்ஸ்டு டெபாசிட் 1 இயருக்கோ இல்லை சம் பீரியட் அந்த மாதிரி டைமுக்கு வைக்கிறது. ஸோ இது வந்து முதலீட்டாளர்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது, இதுக்காக வந்து இந்த நிலையான வருவாய் வர்றதுக்காக இந்த நிரந்தர வைப்பு வைப்பாங்க. இது கால வைப்பு அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படும். சேமிப்பின் நன்மைகள் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஒன்று மட்டும் இதில் ஒரு பாயிண்ட் பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த மாணவர்கள் வந்து சஞ்சாய்கா அப்படின்ற திட்டத்தை வந்து ஆரம்பிக்க ஊக்குவிக்கிறது. சின்ன கார்டில் அமௌண்ட் மாதிரி சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் முதலீடுகள்னால் என்ன அப்படின்னா, பல்வேறு வகைகளில் வந்து மூலதனத்தை நம்ம பயன்படுத்துகிற முறை தான் முதலீடு. பணமாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், முயற்சியாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த எதிர்காலத்தில் நம்ம அதுக்கு வந்து ஒரு இன்கம் கொடுக்கும். இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இப்போ நம்ம டைம் தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், முயற்சியும் டைமையும். ஃப்யூச்சரில் நமக்கு ஜாப் கிடச்சா அது நமக்கு வந்து பர்மனன்ட் இன்கம்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இல்லையா? அப்போ பணம் இல்லை டைம் இல்லை முயற்சி இது எல்லாமே அப்போ என்னவா பார்க்கப்படுகிறது அப்படின்னா முதலீடு. இது எல்லாமே எதிர்காலத்தில் வந்து வருமானமாக திரும்ப பெறுவது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் முதலீட்டு கருவிகளில் வந்து முதலீடு செய்வாங்க. பல்வேறு முதலீட்டு கருவிகளில் அது என்ன அப்படின்னா, பங்கு வர்த்தகம், பத்திரம், பரஸ்பர நிதி, காப்பீடு, ஆண்டு தொகை, வைப்பு கணக்கு மற்றும் வேறு பல பத்திரம் மற்றும் பத்திரங்கள் அல்லது சொத்துக்கள். இதில் வந்து ஏதாவது எது பொருந்தாது அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வைப்பாங்க. பார்க்க ஈஸியாக இருக்கும், நல்லா பார்த்துக்கணும். பங்கு வர்த்தகம், பத்திரங்கள், பரஸ்பர நிதி, காப்பீடு, ஆண்டு தொகை, வைப்பு கணக்கு, வேறு பல பத்திரங்கள் மற்றும் சொத்துக்கள். அதே முதலீட்டின் மூலமாக அதிக பணத்தை மீளவும் பெற முடியும். ஸோ முதலீடு நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கருப்பு பணம்னா என்ன அப்படின்னா, ஓகே ஆக்சுவலி இது வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க, ரைட்டு. கருப்பு பணம்னா என்ன அப்படின்னா, கணக்கில் கொண்டு வராத பணத்துடைய ஒரு வடிவம் தான் கருப்பு பணம். வணிக மக்களால் தான் இது தோற்றுவிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேமிப்பு மற்றும் முதலீடு ஒரு ஒப்பீடு கொடுத்துருக்காங்க. ஒப்பீட்டின் அடிப்படை என்ன? பொருள் அப்படியா இருந்துச்சுன்னா, சேமிப்பு என்பது தனிநபர் வருமானத்தில் நுகர்வுக்காக பயன்படுத்தப்படாத ஒரு பகுதி. முதலீடு அப்படின்றது மூலதன சொத்துக்களில் நிதி முதலீடு செய்யக்கூடிய ஒரு செயல்முறை. ஸோ நோக்கம் இது வந்து குறுகிய கால அவசர கால தேவையை வந்து நிறைவேற்றும். மூலதன உருவாக்கத்திற்கும் வருவாய்க்கும் முதலீடு பண்ணோம். இடர்பாடு குறைந்த புறக்கணிக்கப்பட்ட அளவு தான் நம்ம சேவ் பண்ணுறோம். முதலீடு மிக அதிகமாக தேவைப்படும். ஸோ வருவாய் இருக்காது, இல்லைனா கம்மியாக இருக்கும். ஒப்பீட்டளவில் முதலீடுக்கு வந்து வருவாய் வந்து அதிகமாக இருக்கும். நீர்மைத்தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நீர்மை நன்மை என்ன அப்படின்னா, அதிக நீர்மை வந்து சேமிப்பு, குறைந்த நீர்மை வந்து முதலீடு. இப்படி நீர்மைனா என்ன அப்படின்னா, நம்ம எப்போ வேணாலும் ஃப்ளெக்சிபிலிட்டியாக யூஸ் பண்ணுறது. இப்போ சேமிப்பை நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் முதலீடு அப்படி எடுத்துக்க முடியாது. அதுதான் குறைந்த நீர்மை. ஓகேவா? அதே மாதிரி இங்கே கருப்பு பணத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து சட்டவிரோதமாக சந்தையில் கருப்பு பணம் சம்பாதித்து அந்த வருமானத்துக்கு நிறைய பேர் வரி செலுத்தாமல் இருக்காங்க அப்படின்ற பாயிண்ட்டையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதனால் என்ன நமக்கு பொருளாதாரத்தில் விளைவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா 10 பாயிண்ட். இந்த 10 பாயிண்ட்டுமே கண்டிப்பாக ஒரு தடவை ரீட் பண்ணுறது நல்லது. பொருளாதாரத்தில் ஒரு புறம் வளர்ச்சி, மறுபுறம் வந்து வளர்ச்சியற்ற நிலை, இரட்டை பொருளாதாரம் உருவாகிறதுக்கு கருப்பு பணம் காரணம். உண்மையான அளவை குறைத்து மதிப்பீடு பண்ணுறது, வரி ஏமாத்துறது, சமத்துவம் வலுவிழக்கிறது, ஏழை பணக்காரர் இடைவெளி அதிகம் பண்ணுறது, ஆடம்பர நுகர்வு வந்து செலவு, உற்பத்தி முறையில் விலகல், பற்றாக்குறை பணம் விநியோகம், சமூகத்தில் பொது ஒழுக்க நிலைகளின் வீழ்ச்சி, உற்பத்தி மீதான விளைவு. இது எல்லாமே என்னது? கருப்பு பணத்தின் விளைவுகள். ஓகேவா? சமத்துவம் வலுவிழத்தல், ஏழை பணக்காரர் இடைவெளி அதிகரிப்பு, ஆடம்பர நுகர்வு செலவு, அப்புறம் உற்பத்தி முறையிலிருந்து விலகிறது, பற்றாக்குறை பண விநியோகம், பொது ஒழுக்க நிலைகள் வீழ்ச்சி, உற்பத்தி மீதான விளைவு. பண மதிப்பிழப்பு பண்ணியிருப்பாங்க. 2016 நவம்பர் 8ஆம் தேதி 500 1000 ரூபாய் நோட்டு மதிப்பிழந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து சில சட்டங்கள் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்டுமே நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்தியா இல்லைனா பிற நாடுகளோட அழுத்தத்தில் சுவிட்சர்லாந்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளூர் சட்டங்களில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தி ஸ்விஸ் பேங்க் வந்து வெளிநாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் கருப்பு பணத்தை கண்காணிக்கிறதுக்காக சிறப்பு விசாரணை குழு வந்து நியமிக்கிறாங்க. பண மதிப்பிழப்பு இப்போ பண்ணாங்களா 2016 நவம்பர் 8. இந்த மாதிரி விஷயம்லாம் எதுக்காக பண்ணுவாங்கன்னா, கருப்பு பணத்துக்கு எதிரான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஒன்று ஸ்விஸ் பேங்க் ஹெல்ப் பண்ணுது, யார் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்ட்டு. அப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து விசாரணை குழு வைக்கிறாங்க. பண மதிப்பு இழப்பு வந்து செய்கிறாங்க. ஓகேவா? மதிப்பு குறைப்பு வேறு, மதிப்பு இழப்பு வேறு, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து பண மதிப்பு இழப்பு எத்தனை தடவை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா 4 தடவை. பண மதிப்பு குறைப்பு வந்து 3 தடவை நினைக்கிறேன். ஓகேவா? கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் வந்து 2002, லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் வந்து 2013, ஊழல் தடுப்பு சட்டம் வந்து 1988, வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா 2015, பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988, 2016. ஊழல் தடுப்பு, பினாமி பரிவர்த்தனை தடுப்பு ரெண்டுமே 1988. பினாமி பரிவர்த்தனை திருத்தப்பட்டது 2016. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம் 2016. பினாமி பரிவர்த்தனை திருத்தமும் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மேம்பாடு சட்டமும் 2016. ஓகேவா? பணம்ன்ற வார்த்தை மொனட்டோஜோனோ ரோம் வார்த்தை, ரூபாய் அப்படின்றது சமஸ்கிருத வார்த்தை. ஓகேவா? ஓகே, இங்கே இது தற்செயல்னா எதேச்சியாக பண மதிப்பு குறைப்புனா அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்துவதை தடுக்கிறது. இணை பொருளாதாரம்னா 2 வெவ்வேறு பகுதிகளை கொண்ட ஒரு பொருளாதார அமைப்பு. வாங்கும் சக்தினா எவ்வளோ வந்து நம்ம பணத்தை வச்சு பொருளை வாங்க முடியுன்றது. ஒரு மனதாக முடிவெடுக்கிறது அப்படின்னா ஒருமித்த குரலான நிலை. வரி ஏய்ப்புனா சட்டவிரோதமாக குறைந்த வரி செலுத்துறது. மோசமடைதல்னா படிப்படியாக மோசமாகி வருவது. ஓகே, உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்ற கேள்விக்கு என்ன விடை அப்படின்னா மேற்கூறிய எல்லாமே உலோக பணம் தான். தங்கம், வெள்ளி, வெண்கலம். இந்திய ரூபாய் குறியீட்டை வடிவமைத்தவர் டி. உதயகுமார், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். 2010 ஜூலை 15. அடுத்து பணத்தின் மதிப்பு, அகமதிப்பு, புறமதிப்பு. அகம்னா உள்நாடு, புறம்னா வெளிநாடு. ஓகேவா? வங்கி பணம் அப்படின்றது காசோலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. தவறான ஒன்று எது அப்படின்னா முதலீட்டு கருவி. நாங்கள் சொன்னேன்ல, புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இதில் வந்து தவறானது எதுனா வரி செலுத்துவது தான். பங்கு வர்த்தகம், பத்திரம், பரஸ்பர நிதிலாம் முதலீட்டு கருவி. கருப்பு பணம் குவிறதுக்கு காரணமானவங்க வந்து எல்லாருமே வரி ஏய்ப்பவர்கள், பதுக்குபவர்கள், கடத்தல்காரர்கள். நிகழ்நிலை வங்கியை டேஸ் என்று அழைக்கலாம் அப்படின்னா இணைய வங்கின்னு அழைக்கலாம். பணம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம். யார் சொல்லியிருப்பா? வாக்கர். மின்னணு வங்கியை தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் அப்படின்னு நம்ம அழைக்கலாம். மின்னணு வங்கியை தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் அப்படின்னு அழைக்கலாம். கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள் என்னது? நெகிழி பணம். இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்றது 1935. அப்புறம் வங்கி அப்படின்ற சொல் வந்து பேங்க் அப்படின்ற லத்தீன் சொல்லேருந்து வரப்பட்ட வார்த்தை. இது முன்னாடி உள்ள புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டு சட்டம் வந்து 1949 மார்ச் 10. பொறுத்துக்க பாருங்கள். பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறை பண்டங்களுக்கு பண்டம், பரிமாற்றம். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் அப்படின்றது 1935. மின்பணம் அப்படின்றது மின்னணு பணம். சேமிப்பு அப்படின்றது நுகர்வுக்கு தவிர்த்த வருமானம். கருப்பு பணம் அப்படின்னா வரி ஏமாற்றுபவர்கள். பணம் சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பண்டமாற்று முறைகளில் பல குறைபாடுகள் ஆவன. பண்டமாற்று முறையோட 4 குறை கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் எது வராது அப்படின்னு கேட்குறாங்க. இருமுக தேவை பொருத்தமின்மை கரெக்டு. பொதுவான மதிப்பின் அளவுகோலா இல்லைன்றது கரெக்டு. பொருட்களின் பாகுபடாமை கரெக்டு. செல்வத்தை சேமிக்க சிரமம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. செல்வத்தை சேமிக்க சிரமமாக இருக்கும், அதனால் அது வராது. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இது பாருங்கள். பரிமாற்றத்திற்கு பணத்தின் சமீபத்திய வடிவங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
தவறான ஒன்று தான் இப்போ நம்ம அதில் பார்க்க போகிறோம். சமீபத்திய வடிவம் அப்படின்றதுல தவறான ஒன்று எது? பண்டமாற்று முறை. ஏன்னா அது ஓல்டு, இப்போ இல்லைல்ல, அதனால் அதுதான் தவறு. அதே மாதிரி பொருளாதாரத்தில் இருப்பு பணத்தின் விளைவுகள் அப்படின்றதுல உற்பத்தியில் விளைவுகள் இல்லைன்றது தவறு, விளைவுகள் இருக்கும். இரட்டை பொருளாதாரம், சமத்துவம் வலுவிழத்தல், ஆடம்பர நுகர்வு செல்வு, உற்பத்தியில் விளைவுகள் இருக்கும், இல்லைன்றது தவறு. ஓகேவா? அவ்வளோதான், இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பொது மற்றும் தனியார் துறை பார்க்கலாம். தேங்க்யூ.